சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பென்ஸ் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். ஐயா வணக்கம், நக்கீரன் ரிப்போர்ட்டர் பகத்சிங் பேசுறேன். வணக்கம். வணக்கம். இப்போ நீதிமன்றத்துல இப்ப நீங்க மிகப்பெரிய ஒரு ஊழலை கண்டுபிடிச்சு தாக்கல் பண்ணிருக்கா. அது இப்ப நீதிமன்றத்துல இப்ப நீங்க தான் முக்கியமான சாட்சியா இருக்க வேண்டியது இருக்கு. பெரிய கிரானைட் ஊழல், இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் அது. இப்ப இந்த ஊழல் வழக்குல முக்கியமான சாட்சியா இருக்கக்கூடிய நீங்க ஒரு IAS அதிகாரியா இருந்து அந்த ஊழல்களை மிகப்பெரிய ஊழலை கண்டுபிடிச்சீங்க. இப்ப நீங்க உள்ள நான் சாட்சிகள் சொல்றதுக்கு, சாட்சியம் அளிக்கிறதுக்கு நான் வர்றதுக்கு எனக்கு பாதுகாப்பு இல்ல, அதனால சாட்சியம் அளிக்க வரல அப்படிங்கிற தகவல் வெளியிட்டு இருக்கீங்க. இப்ப நீதிமன்றமும் ஏன் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலைங்கிற இன்னைக்கு கூட கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன் அவர் பாதுகாப்பு கொடுக்கல, நாங்க மத்திய பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பை கொடுக்கட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட எழுப்பியிருக்காங்க. அது எனக்கு தெரியல. ஆமா ஆமா. இப்ப இது மாதிரியான சூழல்ல உங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கறது விலக்கி கொள்ளப்பட்டதா? எதனால விலக்கி கொள்ளப்பட்டது? இப்ப ஏற்கனவே நம்ம இந்த ஊடகங்கள்ல நம்ம தொடர்ந்து பேட்டி கேட்க வர்றப்பெல்லாம் இத பத்தி நான் விரிவா சொல்லி இருக்கிறேன். இப்போ ஓரளவு ஒரு தெரிந்த ஒன்றுதான். எனக்கு 2012 நான் மதுரை மாவட்ட கலெக்டரா இருந்தப்ப அறிக்கை கொடுத்தேன். கனிம வள சுரண்டல்னால ஏறக்குறைய 16,000 கோடி இழப்பு அப்படிங்கிற ஒரு அறிக்கை கொடுத்தேன். அந்த பின்புலத்துல நான் அங்கிருந்து மாற்றப்பட்டேன். அது வரைக்கும் நான் அதுக்கு பிறகு நான் கோஆப்டெக்ஸ் இப்ப அங்க போய் அங்கிருந்து நான் இந்திய மருத்துவத்திற்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து அறிவியல் நகரத்திற்கு இறுதியாக மாற்றப்பட்டேன். அப்ப உயர்நீதிமன்றம் 2014 செப்டம்பர்ல என்னைய இந்த மதுரை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரானைட் முறைகேடுகள் பற்றி விசாரிக்கிறதுக்கு சட்ட ஆணையராக நியமனம் செய்தது. அந்த பின்புலத்துல அந்த ஆண்டினுடைய இறுதியில எனக்கு பாதுகாப்பு அளிக்க அது உத்தரவிட்டது. ஏன்னா நீதியரசர்களுக்கு தெரியும், இந்த பணி குறிப்பா கிரானைட் முறைகேட்டாளர்களுடைய பின்புலம், அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய தொடர்பு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு, இது எல்லாமே கணக்குல இட்டு அன்னைக்கு எனக்கு இது ஒரு அபாயகரமான சவாலான பணி அப்படிங்கிற ஒரு சூழல்ல எனக்கு ஒரு ஆயுதம் தரித்த காவலர் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டு தொடர்ந்து அது 2020 ஆண்டு அக்டோபர் நவம்பர் வரைக்கும் தொடர்ந்துச்சு. அதுக்கு பிறகு நான் அன்றைக்கு VRSல நான் வெளியில வருவதற்காக நான் விண்ணப்பிச்சப்ப அது விண்ணப்பிச்ச ஒரு 20 நாள்லயே என்னுடைய இந்த பாதுகாப்பை மீண்டும் அன்றைக்கு விலக்கி கொண்டார்கள். அரசு விலக்கி கொண்டது. அப்ப நான் இது பற்றி எதுவும் பேசல, நான் அமைதியா இருந்தேன். ஒரு 20 நாள்ல இந்த ஊடக செய்தி ஒன்றை பார்த்துட்டு, இது குறித்த ஊடக செய்தி ஒன்று பார்த்து அன்றைக்கு இருந்த நீதியரசர்கள், உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் திரு ஜெயச்சந்திரன், திரு சிவஞானம் இருவரும் அன்றைக்கே அரச கடமையா சாடி நீங்க யாருடைய அனுமதியை பெற்று அதை செஞ்சீங்க, உடனடியாக இந்த விலக்கி கொண்ட இந்த பாதுகாப்பை உடனடியா வழங்குறோம்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த அடிப்படையில அன்றையில இருந்து 2023 வரைக்கும் தொடர்ந்தது. 2023 மே மாசம் இறுதியில இன்றைய தமிழக அரசு இதை விலக்கி கொண்டது. எந்த காரணமும் எனக்கு சொல்லப்படல. இது குறித்து ஒரு தகவலும் எனக்கு இல்லாமலே விலக்கி கொண்டார்கள். ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து அவர்கள் விலக்கி கொண்டார்கள். அதற்கு பிறகு நான் 2 முறை தலைமைச் செயலருக்கும் 2 முறை நான் காவல்துறை தலைவர் DGPக்கு நான் எழுதினேன். அவங்க ஒரு 3-4 மாத காலம் சரியாக பதில் சொல்லாமல் 2023 டிசம்பர் தொடக்கத்துல எனக்கு ஒரு பதில் சொல்றாங்க. நாங்க 2023 மார்ச் தொடக்கத்திலேயோ அல்லது மார்ச் மத்தியிலேயோ நாங்க இந்த செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டி அந்த கூட்டத்தை நம்ம நடத்தி உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுன்னு சொன்னாங்க. அந்த தகவல் மட்டும் DGP இருந்து எனக்கு ஒரு கடிதமா வந்துச்சு. நான் 2 முறை கேட்டதற்கு பிறகு, ஆனா அவங்க எப்படி அந்த முடிவுக்கு வந்தாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு அது சொல்லவே இல்லை. எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லை என்று சொல்லுவதற்கு எது அடிப்படை, என்ன தகவலை பெற்றார்கள்? இந்த பாதுகாப்பு பிரச்சனை என்பது ரொம்ப ஆழமாக இத
ஆயப்பட வேண்டிய, பல்வேறு கோணங்கள்ல இதை பார்த்து ஆய்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. அவங்க எப்படி முடிவெடுத்தாங்கிற அந்த விவரம் எதுவுமே எனக்கு சொல்லப்படல. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த நிலையில் தான் கடந்த பிப்ரவரி மாதத்துல மதுரையில இருக்கக்கூடிய இந்த சிறப்பு நீதிமன்றம் இந்த கனிம வளங்கள் தொடர்பான குற்றங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து எனக்கு அழைப்பாணை சம்மன் வருது. அந்த சம்மனுக்கு நான் முதல்ல பதில் சொல்றேன். இரண்டாவது வரையில நான் விரிவா பதில் சொல்றேன். எனக்கு பாதுகாப்பு காரணங்களால் பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது, அச்சுறுத்தல் இருக்கிறது. அந்த நிலையில பாதுகாப்பை விலக்கி கொண்டிருக்கிறது தமிழக அரசு. இந்த நிலையில் நான் இந்த பாதுகாப்பற்ற நிலையில் இந்த பாதுகாப்பு அச்சுறுத்த இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நான் சாட்சி சொல்வது சாத்தியம் இல்லை, என்னால் வர இயலாது அப்படிங்கிற ஒரு இதை பதில நான் சொல்லியிருக்கேன். இதுதான் அதனுடைய பின்புலம். இப்ப இன்றைக்கு அது பிறகு நான் இந்த பதிலை அனுப்பிச்சே 1.5 மாசத்திற்கு மேலாகுது. ஆனால் இது பற்றி எந்த ஊடகத்திலும் நான் பேசுறேன். இன்னும் சொல்ல போனால் பிப்ரவரி மாத தொடக்கத்துல, பிப்ரவரி மாதனுடைய மத்தியிலேயே நான் பாதுகாப்பு பிரச்சனை இருக்குங்கிற அந்த இத விவரத்தை குறிப்பிட்டு கடிதம் கொடுத்திருக்கேன். ஆனால் அன்றைக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2.5 மாதங்களுக்கு மேலாகுது நான் இதை பத்தி ஊடகத்துல எங்கேயுமே நான் பேசுறேன். இப்ப நீதிமன்றம் எதுவும் பதில் சொல்லியிருந்தாங்களா? இந்த பதில் கடிதம் நம்ம கடிதம் கொடுத்த பிறகு நீதிமன்றம் ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? நீதிமன்றம் எனக்கு இந்த நீதியரசர் எனக்கு அவர் அறிமுகமாகல, தனிப்பட்ட முறையில எனக்கு அறிமுகமாகல. இந்த நீதி அரசர் மிகச் சிறப்பாக நேர்மையாக செயல்படுபவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் இந்த வழக்குகளை எல்லாம் முறையாக நடத்த வேண்டும் என்று, சரியாக முறையாக நேர்மையாக நடத்த வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். இந்த நிலையில் நான் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது அவசியமானால் என்னுடைய சூழல் வேறு. எனவே என்னுடைய கடிதத்தை பார்த்ததற்கு பிறகு அவரே தலைமைச் செயலருக்கு எழுதுகிறார், அவரே காவல்துறை தலைவர் டிஜிபிக்கு எழுதுகிறார். உடனடியாக இந்த பாதுகாப்பு பிரச்சனையை கவனியுங்கள், இவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவரே எழுதுகிறார். அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் அது அரசிடமிருந்தோ அல்லது டிஜிபியிடம் இருந்தோ அந்த மதுரை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவு சென்றிருக்க கூடும் என்று நான் கருதுகிறேன். அதுல அவரே நீங்க எப்ப வேணாலும் மதுரைக்கு வருகிற பொழுது நீங்க இந்த பாதுகாப்பை நீங்க நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு வழங்குறோம், நீங்க நீதிமன்றத்துல ஆஜராகி நீங்க சாட்சி சொல்லிவிட்டு பாதுகாப்பா செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் எனக்கு அந்த மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அங்கிருந்து எனக்கு தகவல் வருகிறது. குறிப்பிட்ட அந்த காவல் நிலையத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய சார் ஆய்வாளர்கள் அத்தகைய தகவல்களை சொல்றாங்க. ஆனால் இதை அந்த அளவிலே அந்த மாவட்ட நீதிபதியாக இருக்கக்கூடிய அவர் அந்த நிலையில் உத்தரவிட்டு அப்படி வருகிறது. அந்த பாதுகாப்பை வழங்கினாலும் கூட என்னுடைய பிரச்சனை ஒரு சாட்சி சொல்லுவதோடு நின்றுவிடவில்லை. அது ஒரு நீதிமன்ற அந்த வளாகத்தோடு அது நின்று விடவில்லை, ஒரு முறை ஒரு நாளோடு அது நின்று விடுவதில்லை. அது ஒரு தொடர் பிரச்சனை என்பதை அது ஆழமாக அறிந்தவர்களுக்கு தெரியும். எனவே இந்த தொடர் பிரச்சனைக்கு தொடர் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது தமிழக அரசுடைய கடமை. இன்றைக்கு இந்த கனிம வள சுரண்டல் சூறையாடல் தமிழகம் எங்கும் நடப்பதை நாம் அறிகிறோம். என்னுடைய மாவட்டம் புதுக்கோட்டை, உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அந்த பகுதிக்கு உரியவர் என்றே நான் கருதுகிறேன். புதுக்கோட்டை மாவட்டம். எனவே அந்த மாவட்டத்தில் இன்றைக்கு பல்வேறு பகுதிகளிலே இந்த கனிம வள சூறையாடல் நடக்கிறது. என்னுடைய கிராமத்தில், என்னுடைய நான் பிறந்து நான் வளர்ந்து நேசித்த என் நேசத்திற்குரிய என் கிராமத்தில் இங்கே சட்டத்திற்கு புறம்பாக அரசியல் ஆளுமைகள், இதற்கு முன்னால் இருந்த அதிமுக ஆட்சியிலே அங்கம் வகித்த முக்கிய ஆளுமையாக இருக்கக்கூடியவர், அவர் இன்றைக்கு எங்களுடைய கிராமத்திலே சட்டத்திற்கு புறம்பாக அடித்து, அது நான் எப்பொழுதாவது என்னுடைய கிராமத்திற்கு செல்லுகிற பொழுது என் அன்பிற்குரிய என் கிராமத்து மக்களிடத்திலே சொல்லுவது, எப்பொழுதெல்லாம் வெடி வெடிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இங்கே அதிர்வு ஏற்படுகிறது, வீடுகளிலே விரிசல் ஏற்படுகிறது, நம்முடைய குளத்திற்கு பெரிய குளத்திற்கு வருகின்ற கால்வாய்களை எல்லாம் தகர்த்து விட்டார்கள். மிக மோசமான, அவ்வளவு அபாயகரமான ஒரு ஆழமான ஒரு பெரும்
குளம், ஆழமான குளம் எப்படி இருக்குமோ அது போன்று இருக்கிறார்கள், அபாயகரமான ஒரு சூழலாக இருக்கிறதெல்லாம் என்று எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதையெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறையினர், கனிம வளத்துறை அலுவலர்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? மிக எளிதாக மிக அதிக அளவு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தளமாக இந்த கனிம வள சுரண்டல் இருக்கிறது என்பதுதான். இவர்கள் இவ்வளவு தீவிரமாக இந்த சுரண்டலில் சூறையாடுவதில் ஈடுபடுகிறார்கள். அந்த நிலையில் தான் ஜாபர் அலி என்கின்ற ஒரு தன்னலமற்ற, தன் கிராமத்தை, தன் மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு ஒப்பியர்வற்ற ஒரு மனிதர் தன்னந்தனியாக போராடி இன்றைக்கு அவர் வீழ்த்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கனிம வள சூறையாளர்களில் ஈடுபடுவர்களால். இன்றைக்கு அவர் குடும்பம் நிற்கதியாக நிற்கிறது. 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். அவர்களை படிக்க வைத்து கட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்ற தகப்பன் வெட்டி இன்றைக்கு அந்த வாகனத்தால் ஏற்றி கொல்லப்பட்டிருக்கிறது. கொடும் குற்றம். இவர்களை போன்றவர்களுக்காகவும் நான் குரல் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ அந்த சம்பவத்துல சில போலீஸ்காரர்களே தொடர்புல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தொலைபேசி உரையாடல்கள், அதாவது அந்த சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குவாரி முதலாளிகளோட, இன்னும் சில கனிம வள கொள்ளையர்களோட சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தை, அதாவது ஒரு சில போலீஸ்காரங்களே தொடர்புல இருக்காங்க அப்படிங்கறது இப்ப கண்டறியப்பட்டிருக்கதா சொல்றாங்க. இல்ல, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? இது குறித்து எனக்கு இப்ப உறுதியான தகவல் எதுவும் இல்லை. பட் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தகவலே இந்த காவல் அலுவலர்கள், அந்த கீழ்நிலையில் பணியாற்றுபவர்களோ அல்லது அடுத்த நிலையில் இருப்பவர்களோ, அவர்களுடைய தொடர்பு இந்த மாஃபியாக்களுக்கு, இந்த கனிம வள கொள்ளையர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் இவர்கள் இவ்வளவு துணிச்சலாக இந்த சமூக செயற்பாட்டாளர்களை அவர்கள் படுகொலை செய்வதற்கு இதுதான் காரணமாக இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இப்ப உங்களுக்கு அச்சுறுத்தல்கள் இடைப்பட்ட இந்த காலத்துல அச்சுறுத்தல்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பாதுகாப்பா நம்ம தொடர்ந்து வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப அச்சுறுத்தல்கள் எதுவும் இருந்திருக்கா இது வரைக்கும்? அச்சுறுத்தல் குறித்து நான் 2013 மார்ச் 22 அன்றைக்கே நான் அன்றைய தலைமைச் செயலர் அவரை நான் கோட்டையிலே சந்தித்து, தலைமைச் செயலகத்திலே சந்தித்து கடிதம் கொடுத்திருக்கிறேன். இது போன்ற சிறையில இருந்து தண்டனை பெற்று வெளியே வந்த நம்முடைய ஊர்க்காரர், எதிர்பாராத விதமாக ஒரே ஊர்க்காரர் என்கிற அளவிலே என்னுடைய சகோதரை, மூத்த சகோதரரை, என்னுடைய அண்ணனை சந்திக்கிற பொழுது ஒரு தகவலை பரிமாறுகிறார். இது போன்ற அச்சுறுத்தல் இருக்கிறது, கூலிப்படை, இது போன்ற தகவலை எல்லாம் அவர் அன்றைக்கு பரிமாறிக்கொள்ளுகிறார். இந்த அடிப்படையை வைத்து நான் அன்றைக்கு 2013 மார்ச் 22 நான் தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலரை சந்தித்து நான் கடிதம் கொடுத்திருக்கிறேன். அதற்கு பிறகு 2014 நான் சட்ட ஆணையராக நியமனம் செய்யப்பட்டு அங்கே மதுரையில நான் சட்ட ஆணையராக பணியாற்றிய காலத்தில் உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறேன். உச்ச நீதிமன்றத்தால் இந்த நியமனம் உறுதி செய்யப்படுகிறது, அங்கீகரிக்கப்படுகிறது. நான் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்தவர். நான் ஒரு மூத்த IAS அதிகாரி. இவ்வளவு நிலையை தாண்டியும் நான் சட்ட ஆணையராக பணியாற்றிய காலத்தில் 2 முறை கடிதங்கள் வந்திருக்கிறது எனக்கு. ஒன்றை வெட்டுவோம், ஒன்றை உன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை வெட்டி துண்டு துண்டாக ஆக்கி அந்த கிரானைட் சுரங்கங்களில் வெட்டி வீசுவோம், உன்னை வெட்டி அந்த கிரானைட் சுரங்கங்களையே புதைப்போம் என்று 2 முறை கடிதம் வந்திருக்கிறது. இந்த கடிதத்தை எல்லாம் அன்றைக்கு மாநகர காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட அந்த தல்லாகுளம் காவல் நிலையத்துல நான் புகாரா கொடுக்கிறேன். அந்த புகார்ல முதல் தகவல் அறிக்கை பதியப்படுது. இன்றைக்கு வரைக்கும் அதை எழுதியவர் யார், அவருடைய பின்புலத்தில் இருப்பவர்கள் யார், அவர்கள் எழுதியதனுடைய நோக்கம் என்ன, அவர்கள் ஏதாவது செய்த திட்டம் ஏதாவது இருக்கிறதா, இன்றைக்கு வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை. என்ன பொருள், எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த காவல்துறையினர் எவ்வளவு தீவிரமாக இது போன்ற அபாயகரமான ஒரு IAS அலுவலருக்கு மிரட்டல் விடுகிறார், கொலை செய்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய இது போன்ற அந்த தீவிர பிரச்சனையிலே எந்த நடவடிக்கை விசாரணையும் உருப்படியாக இல்லை என்று சொன்னால், சாதாரண எளிய விவசாயி இந்த நாட்டுக்கே உணவளித்து விட்டு அவன் செத்துக் கொண்டிருக்கிறானே, அந்த கடைநிலையிலே விளிம்பு நிலையில இருக்கிறானே எளிய விவசாயி, அவன் போராடுகிற பொழுது என்ன பாதுகாப்பு? இது போன்ற ஜாபர் அலி போன்ற எளிய இஸ்லாமிய பின்புலத்திலிருந்து வருகின்ற ஒரு சகோதரன் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார், குடும்பம் நிற்கதியாக இருக்கிறதே, என்ன நீதி வழங்க போகிறது இந்த அரசு? வேதனையாக இருக்கிறது, என்னை பாதிக்க செய்கிறது. இது எனக்கு மட்டும் பாதிப்பாக நான் கருதவில்லை.
இந்த நிலம் எம்முடைய தமிழர் தாயகத்து இந்த இயற்கை வள சூறையாடல் சுரண்டுவதை எதிர்ப்பதற்கு அந்த சுரண்டலை தடுக்கின்ற பொறுப்பு அரசுக்கு இருக்கு, அரசு அலுவலர்களுக்கு இருக்கு. அதுக்குத்தான் ஜனநாயகத்தில் நம்முடைய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அது அவர்கள் அதிகாரம் அல்ல, நம்முடைய பணத்தை வரி பணத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் காத்திடுங்கள் என்று. ஆனால் காக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய இவர்கள் இன்றைக்கு அழிவுக்கு துணை போகிறார்கள் என்பது என் மனசாட்சியை உலுக்குகிறது. இது போன்ற இந்த குற்றச் செயல்கள் ஜகவர் அலி, ஜாகிர் ஹுசைன், கரூரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெகநாதன் இவர்களெல்லாம் கொல்லப்படுகிறார்கள். இன்றைக்கு முகிலன் தாக்கப்பட்டிருக்கிறார், வாடிப்பட்டியைச் சேர்ந்த ஞானசேகரன் தாக்கப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அவர்களினுடைய குரலாக நான் இதை எதிரொலிக்கிறேன். எம்முடைய தாயகத்தை, அந்த மண்ணை நேசித்து அதை காக்க முன்வருவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது என்று நான் கூற விரும்புகிறேன். ஆமா, இப்ப இது இல்லாம உளவுத்துறைக்கும் உங்களுடைய அலுவலகத்துல தீ வைப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து புகார்கள் எதுவும் வந்திருக்கதா? உளவுத்துறை உங்களுக்கு எதுவும் ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்களா? அது 2015 நான் சட்ட ஆணையராக அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கிற காலகட்டத்துல நாங்க அந்த அறிக்கை தயார் செய்யக்கூடிய தீவிர பணியில இருக்கிற நள்ளிரவு 12 மணி தீவிர பணியில இருக்கிறோம். அப்ப மதுரை மாநகர ஆணையர அந்த உளவுத்துறையில இருந்து ஒரு தகவல் வருது, எனக்கு வருது. என்ன தகவல்னா, உங்க அலுவலகத்தை தீ வச்சு கொளுத்துறதுக்கு சமூக விரோதிகள் வரப்போகிறார்கள், உங்களை தாக்குதல் செய்ய போகிறார்கள், இப்படி ஒரு செய்தியை அவங்க அனுப்புறாங்க. நான் கேட்கிறேன் யார் அவங்க அப்படின்னு கேட்டா பதில் இல்ல. இறங்குறாங்க, காவலர்கள் பாதுகாப்போடு இறங்குறாங்க, எங்களை பாதுகாக்கக்கூடிய கடமை செய்கிறார்கள், மகிழ்ச்சி. எங்களுடைய தங்கு விடுதிக்கு எங்கே செல்ல சொல்கிறார்கள். நான் கேட்டேன் யார் அவர்கள்? அவ்வளவு துணிச்சலாக வருகிறார்கள் என்றால் நான் இன்னும் 1 மணி நேரம் கூட நான் வேலை செய்வதற்கு 2 மணி நேரம் கூட வேலை செய்து விட்டு போகிறேன் என்று சொல்லுகிறேன். ஆனால் இவர்கள் நெருக்கடிதல் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு 1 மணி நேரம் கழித்து விட்டு நான் தங்கு விடுதிக்கு போய் அங்கே சென்று விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த உளவுத்துறைக்கு தகவல் கொடுத்தது யார்? அது அவர்கள் கண்டுபிடித்தார்களா? அது எதுவும் சொல்லவே இல்லை. இதுவரைக்கும் அந்த 2 புகார்கள் நமக்கு நேரடியா வந்த 2 அச்சுறுத்தல்கள், அடுத்து உளவுத்துறைக்கு வந்த இது 3லயுமே இதுவரைக்கும் யாரு அந்த அச்சுறுத்தல் ஏற்படுத்தினாங்கிறது வெளிக்காணவே இல்லை. இதுவரைக்கும் எனக்கு எந்த தகவலும் இல்லை. இதுதான் இன்றைக்கு ஒரு அச்சத்தையும் ஐயத்தையும் ஏற்படுத்துகிறது. இந்த நிலையில் தான் நான் மேற்கொண்டு இந்த பின்புலம் இவ்வளவு கடந்து செல்கிறோம். எனக்கு என்ன, இது சுடுகாட்டில் போய் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இங்கே இருந்த நான் ஒரு IAS அதிகாரியாக சட்ட ஆணையராக உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நான் எதற்கு சுடுகாட்டிற்கு செல்ல வேண்டும்? அங்கே இரவு முழுவதும் தங்க வேண்டிய ஒரு சூழல் எப்படி ஏற்படுகிறது? அன்றைக்கு இருந்த அந்த காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இன்மையால், மாவட்ட நிர்வாகம் குறிப்பாக காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இன்மையால் அன்றைக்கு அந்த நரபலியால் பாதிக்கப்பட்டவர்களுடைய உடலை எடுப்பதற்கு தோண்டுவதற்கு அவர்கள் தயாராக இல்லாத நிலையில் நான் அந்த இரவு முழுவதும் அந்த ஆதாரங்களை காப்பாற்றுவதற்காக நான் அந்த சுடுகாட்டிலேயே தங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் கடந்துட்டு வர்றேன். இப்ப கடந்துட்டு கடைசிக்கு நானே என்னுடைய பதவி, இந்த IAS நான் ஒரு எளிய விவசாயினுடைய பிள்ளை, ஒரு சாதாரண குக்கிராமத்திலிருந்து புறப்பட்டு ஒரு உயர்ந்த பதவிக்கு இந்த நாட்டு மக்களை சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நேசித்து, என் நாட்டு கிராம விவசாயிகள், நெசவாளர்கள், உழைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள், மீனவர்கள், சாதாரண எளிய நடுத்தர மக்கள், எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளை ஏற்றம் பெற வைக்க முடியுமா என்ற ஒரு ஏக்கத்தோடு லட்சியதாகத்தோடு பணியாற்றிய என்னுடைய IAS-ஐ இந்த சட்ட ஆணையர் பணிக்கு பிறகு இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஊழலை, கிரானைட் ஊழலை கொண்டு வந்ததற்கு பிறகு 1 லட்சம் கோடிக்கு மேலாக அரசு வசூல் செய்யலாம் என்று சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்ததற்கு பிறகு என்னுடைய IAS பணியையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். அதற்கு பிறகு நான் வேறு வழியே இல்லாமல் இந்த ஊழல் அமைப்பில் இனியும் தொடர்வது சரியாக இருக்காது என்கிற அடிப்படையில் நான் ERS-இல் வந்தேன். இதை இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்றால், இவ்வளவு தீவிரமாக இந்த மண்ணை, இந்த தமிழ் மண்ணை, அதன் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த மண்ணை நேசித்து நாம் பணியாற்றி இருக்கிறோம். ஆனால் இதற்கு தடையாக
இடையூறாக, அச்சுறுத்தலாக இந்த சூழல் இருக்கிறது. அதுதான் எனக்கு பாதுகாப்பை விளக்குவதற்கான அடிப்படையாக இருக்கிறது. இவர்கள் கிரானைட் முறைகேட்டாளர்களுக்கு ஆதரவாக நிற்க விரும்புகிறார்கள். அதனால் நேர்மையாளர்களோ சமூக செயற்பாட்டாளர்களோ தடையாக கருதுகிறார்கள். எனவேதான் என்னுடைய பாதுகாப்பை இவர்கள் விலக்கிக் கொள்கிறார்கள். இது அந்த கிரானைட் முறைகேட்டாளர்களுக்கு இவர்கள் அளிக்கக்கூடிய அது சமீட்சை என்று சொல்லலாமா, எப்படி சொல்லுவது என்பது தெரியவில்லை. இப்படித்தான் இருக்கிறது. எனவேதான் இந்த சூழலில் நான் எப்படி போவது? இவ்வளவை பார்த்ததற்கு பிறகும், எனக்கே இவ்வளவு நேர்ந்ததற்கு பிறகும், என் சக குடிமகன்களுக்கு, எளிய மகன்களுக்கு நடக்கக்கூடிய இந்த கொடூரத்தை பார்த்ததற்கு பிறகும் எனக்கு பாதுகாப்பை இவர்கள் விலக்கிக் கொண்ட சூழலில் நான் எப்படி போய் சாட்சியம் சொல்லுவேன்? எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனவே ஒரு சமூகம், இந்த சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக இருந்தால், யோக்கியமான சமூகமாக இருந்தால், இவ்வளவு மோசமான இயற்கை இவ்வளவு சூறையாடலுக்கு அதன் எதிர்வினையாற்ற வேண்டும் என்றுதான் நான் எண்ணுகிறேன். எங்கோ இருக்கக்கூடிய இந்த எளிய மனிதர்கள், இவர்கள் ஜகபர் அலி, ஜாகிர் ஹுசைன் போன்ற இந்த எளிய மனிதர்கள் எதிர்வினையாற்றினார்கள். ஆனால் மாஃபியாக்கள் வல்லமை பெற்றிருக்கிறார்கள். அதிகாரம் எதற்காக ஒரு ஜனநாயக நாட்டில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இது மன்னர் ஆட்சி அல்ல, இது மக்களாட்சி. மக்களிடத்திலிருந்து செல்லுகின்ற அதிகாரம் மக்களினுடைய மேம்பாட்டிற்குத்தான் பயன்பட வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது? நம்முடைய ஊர், நீங்கள் புதுக்கோட்டை, நானும் புதுக்கோட்டை, நான் பெருமையோடு இந்த புதுக்கோட்டை காரன் என்று சொல்லுவேன். அதுதான் தமிழ்நாட்டில் அன்றைக்கு 1947 இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது அன்றைய சென்னை மாகாணம் இன்றைய தமிழகத்தில் இருந்த ஒரே சுதேச சமஸ்தானம். ஒரே சுதேச சமஸ்தானம். உங்களுக்கு தெரியும், கடைசி மன்னராக மரியாதைக்குரிய ராஜகோபால தொண்டைமான், மாண்புமிகு ராஜகோபால தொண்டைமான் என்று சொல்கிறேன். ஊழல்வாதிகளுக்கெல்லாம் மாண்புமிகு என்று போடுகிற பொழுது எம்முடைய மரியாதைக்குரிய நேசத்துக்குரிய அந்த மன்னரை நான் அப்படி சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நம்முடைய ஊரில ஒரு கதை உண்டு. அது கதையா உண்மையா என்று தெரியாது. இது இதற்கு தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நான் சொல்லிவிடுகிறேன். நீங்கள் அதை போட்டாலும் போடலாம், எடுத்து விடுவதா இருந்தாலும் உங்களுடையது. வல்லபாய் பட்டேல் இந்தியாவை 600க்கும் மேற்பட்ட சுதேச சமஸ்தானங்களை இணைக்கிற பொழுது நம்முடைய மன்னரை அழைத்து கேட்டிருக்கிறார், உங்கள் சுதேச சமஸ்தானத்தை இணைக்க வேண்டும் என்று. அப்பொழுது அவர் இல்லை, எங்கள் மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறார். மன்னர் ராஜகோபால தொண்டைமான் இல்லை, இத்தனை மனுக்கள் வந்திருக்கிறது பாருங்கள் உங்களுக்கு எதிராக என்று காண்பித்தாராம் வல்லபாய் பட்டேல். உடனே அதை பார்த்து விட்டு அப்படியே பெட்டகத்தினுடைய அந்த சாவியையே கொடுத்தாராம் வல்லபாய் பட்டேல் எடுத்து. உடனே வல்லபாய் பட்டேல் இல்லை, நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இல்லை இல்லை வேண்டாம் என்று அப்படியே கொடுத்து விட்டு வந்து அன்று இரவே நம்முடைய திருக்கோகர்ணத்தில் இருக்கக்கூடிய பிரகதம்பாள் அந்த அம்மன் கோயிலிலே அங்கே அவர் கும்பிட்டு விட்டு, அவர்களுடைய குலதெய்வ கோயிலாக வழிபடக்கூடிய கோயிலாக அங்கே கும்பிட்டு விட்டு திருச்சிக்கு சென்று ஒரு ஒர்க் ஷாப்பினுடைய ஒரு தொழிலாளியை போல கடைசி வரைக்கும் நேர்மையாக நின்று மாண்ட மாமன்னர் வாழ்ந்த பகுதி நம்முடைய மண். கண்டிப்பா. ஆனால் இன்றைக்கு இவர்கள் மன்னர்களை போல நடந்து கொள்கிறார்கள். வேதனையாக இருக்கிறது. மக்களாட்சியில் மக்களே பெரியவர்கள். கண்டிப்பாக எங்களை போன்ற IAS அதிகாரிகளோ அல்லது அமைச்சர்களோ நாங்கள் மக்களுக்கு பணியாற்றிய வேண்டிய பணியாளர்கள். ஆனால் இன்றைக்கு மன்னர்களை போல இருந்து கொண்டு இங்கே பாதுகாக்க வேண்டிய இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்காமல் இருக்கிறார்களே, வேதனையாக இருக்கிறது. நான் இவர்களுக்கு சொல்லுகிறேன், கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த மனிதமான இந்த கட்சியை நாம் பேச வேண்டாம், கட்சி அரசியலை பேச வேண்டாம். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லா கட்சியினரையும் கேளுங்கள், கேட்கிறேன். மீதம் இருக்கக்கூடிய எங்கள் தமிழர் தாயகத்தினுடைய இயற்கை வளங்களை, இந்த கனிம வளங்களை விட்டுடுங்கள். நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு இதை ஒப்படைக்க வேண்டிய கடமையாக இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆமா, இப்போ ஊழல்வாதிகளை இந்த அரசாங்கமே காப்பாற்ற துடிக்குது. அதனாலதான் தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, சாட்சியம் அளிக்க கூடாதுன்னு விரும்புறாங்க. அப்படித்தானே? இப்ப நீங்க உங்க கேள்வியிலே இதுல பதில் இருக்கு. உங்க கேள்வியிலே இது பதில் இருக்கு. நீங்க அதைத்தான் எதிர்பார்க்கிறீங்க. அதுதானே உண்மையும் கூட. நான் என்ன சொல்றேன், இளைஞர்களுக்கு எதிர்காலம் மிகுந்த ஒரு வளமான ஒரு வாழ்வை உருவாக்கி கொடுக்கக்கூடிய பொறுப்பு சமூகத்திற்கும் அரசுக்கும் இருக்கிறது. அதை நோக்கி நகர்வோம். நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த இயற்கை வளங்கள் நாம் அடுத்த தலைமுறையிடம் பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும். காந்தியடிகள் சொல்லுவார், இந்த இயற்கை வளங்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பரிசு அல்ல, நம்முடைய அடுத்த தலைமுறையினர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடன். அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும்.
ஒரு வளமான ஒரு தமிழ்நாட்டை, இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டை நாம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆறுகளெல்லாம் மணல் சுரண்டப்பட்டு மலடாகி போய்விட்டன. நம்முடைய மலைகளெல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட தமிழகத்தை தான் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க போகிறோமா என்று என் நெஞ்சம் பதவதைக்கிறது என்று தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எனவே இன்றைக்கு அரசிடம் நான் கேட்க ஆசைப்படுகிறேன், இதையெல்லாம் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரிகள் உரிய முறையில் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருப்பார்களா என்று தெரியவில்லை. அவர் தெரிந்திருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு நடப்பது நன்றாக இல்லை, சரியாக இல்லை. நான் என் மண்ணிலே நடந்த அந்த படுகொலைக்கு நீதி கேட்கிறேன். ஜகவர் அலிக்கு ஓராண்டுக்குள் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட கொடுங்குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மிகச் சிறப்பாக அந்த வழக்கை நடத்தி கடுமையான தண்டனைகளை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும், அரசு வாங்கி கொடுக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும். அவருக்கான நிவாரணம் இன்றைக்கு கூட வழங்கப்படவில்லை. அவருக்கு அந்த ஒரு சாதாரண ஒரு குடிமகன், அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு நிதி நிவாரணம் வழங்கப்படவில்லை. யாராருக்கோ நிவாரணம் கொடுக்கிறோம். கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்களுக்கு நாம் லட்சக்கணக்கில் கொடுக்கிறோம், ஏழை மக்கள் கிடைக்கட்டும். ஆனால் இந்த மண்ணிலே தன்னுடைய கிராமம் பாதிக்கப்படுகிறது, தன்னுடைய பொது சொத்து, சமூகத்தினுடைய சொத்து சூறையாடப்படுகிறது என்று கதறிய ஒரு மனிதனை வாகனம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதனுக்கு நிதி, அவருடைய குடும்பத்திற்கு நிதி கிடைக்க வேண்டும், அவருடைய சாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. தொடர்ந்து நன்றி பகத்சிங். நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.